எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவுன்னா நம்ம பாமன் முத்தனை வாழை மீனை வெட்டி பீஸ் போடுறதாங்க இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, நான் ஒரு மீனவனா இந்த வாழை மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேங்க. வாழை மீன் சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன். டேஸ்ட்டாக இருந்தாலும் பெரியவங்களை தவிர சிறியவங்க யாருமே இந்த வாழை மீனை சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு முள்கள் நிறைஞ்ச மீன் தான் இந்த வாழை மீன். பெரியவங்க நம்மளே இந்த மீனை பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் ஏதாட்டும் ஒரு முள் நம்மளுக்கு குத்திருங்க. அந்த அளவுக்கு முள்கள் நிறைஞ்சு போய் தான் இருக்கும். பதார்த்தமாகவே முள்கள் நிறைஞ்ச மீன்கள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த முள்கள்னால நம்ம தெளிவாகவே அந்த மீன்களை சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மீன் தான் வாழை மீன். வாழை மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தாலும் சின்ன சைஸ் மீன்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பெரிய சைஸ் மீனாக இருந்தால் தான் அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு இன்றைக்கி முத்தனை மீன் வெட்டுறாங்கல்ல, அப்படி சைஸ் மீனாக கூட இருக்கணும். அப்படி சைஸ் மீனாக இருந்தால் கூட தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழை மீன்களை பொறுத்தவரையே குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடலுக்கு போய்க்கிருக்கும்போது வாழை மீன்கள் ரொம்ப பெரிய சைஸாக வந்தால் மட்டும் வீட்டுக்கு கறிக்கு நாங்கள் கொண்டு வருவோம். அதை கொண்டு சமைச்சு சாப்பிடுவோம். பெரும்பாலும் குழம்பு தான் வச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிடும்போது தான் அந்த முள்களை ஒதுக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வாழை மீனை குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா, எப்படி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேறு ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.